என்னோட சீக்ரெட் ஆஃப் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னா, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ யாராவது என்கிட்ட பேசுறப்போ வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன்னா, எப்படியும் அம்மாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, ஏதாவது சிரமப்படுறாங்கன்னா போச்சு. அப்புறம் பேசுவேன். சரி, ஏன் நீங்க எங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது? நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், பாருங்க, பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒன்னும் இஷ்யூ கிடையாது. பேசிட்டே இப்போ நம்மளுக்கு பேச போனை பாக்குற நேரம் தவிர மத்த நேரம்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? தூங்குற நேரம் தவிர மத்த நேரம்லாம் பேசுறோம். சரி, நம்ம பேசுறதுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் டாபிக் இருக்கு? சீரியலை பத்தி பேசலாம், சினிமாவை பத்தி பேசலாம், அரசியல் பேசலாம், ஆன்மீகம் பேசலாம், சமையல் பேசலாம், ஈரான் இஸ்ரேல் வார பத்தி பேசலாம், பாகிஸ்தான் இந்தியா வார பத்தி பேசலாம், ட்ரம்ப்பை பத்தி பேசலாம், பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசலாம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க இன்டென்சிவா பேசுனீங்கன்னா காசு, ஐ காஃபி பத்தி பேசுனீங்கன்னா காசு, ஐபிள்ஸ் பத்தி பேசுனீங்கன்னா காசு. நீங்க ஒரு நல்ல பெரிய ஒரு கார் வாங்கி சேல் பண்ற ஷோரூம் வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு டைம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஒரே ஒரு ஐ காஃபி வாங்கி கொடுத்துருங்க. அந்த காஃபி மாசம் வாங்குவார். மாசம் அந்த பொருளை வாங்குறப்போ உங்களுக்கு மாசம் அதுல கமிஷன் வந்துட்டே இருக்கு. 4 ப்ராடக்ட் வாங்குறப்போ 5வது ப்ராடக்ட் ஏங்க டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு கேட்பாரு. சார், டிஸ்கவுண்ட் இல்ல சார், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே தரேன்னு சொல்லி அவரை என்ரோல் பண்ணி விட்டுருங்க. அவரு 4 பேருக்கு இந்த பிசினஸ் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. ஜாலியா பண்ணலாம், ஈஸியா பண்ணலாம், பார்ட் டைமா பண்ணலாம். உங்க வேலையை தொழில கெடுத்துக்காம. இன்னைக்கு இந்த குரூப்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, பேப்பர் ஏஜென்ட் இருக்காரு, எல்என்டியில் ஒர்க் பண்றவர் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, லேப் டெக்னீஷியன் இருக்காரு, கோல்ட் ஸ்மித் பண்றவர் இருக்காரு, என்ன மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றவர் இருக்காரு, டிஃப்ரெண்ட் பீப்புள், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஸோ ஒரு பார்ட்டா இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும், இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஹை டிமாண்டா இருக்கு. 2 காரணம், வியாதி கம்மியாக போறது இல்லை, ஜாஸ்தியாக போகுது. ரைட்? ஆஸ்பத்திரிக்கு போனா இன்னைக்கு மினிமமே காய்ச்சலுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. ரைட்? நீங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு பைபாஸ் 4 lakhs கோயம்புத்தூர்ல சார்ஜ். ஸோ வியாதி ஜாஸ்தியாக போகுது, விலை ஜாஸ்தியாக போகுது. ஆஸ்பத்திரி போய் இத்தனை அவஸ்தைப்படுறதுக்கு போகாம இருக்கிறதுக்கு வெல்னஸ் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிடுது சைலண்டா. நம்ம வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கணும். 2வது, யாருக்கு பணம் வேண்டாம்? யாரு பணம் வேண்டாம்னு இருக்கிறா? இன்னைக்கு எல்லாருக்கும் பணம். ஏஐ உள்ள வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உள்ள வந்துருச்சுன்னா டாக்டரும் வக்கீலுமே கஷ்டப்படுவாங்கன்றாங்க. அப்ப நம்மள ஏமாத்தணும். 100 ஆள் வேலையை 2 ஆள் வேலை. இப்ப இந்த வீடியோ எல்லாம் நம்ம பிளே பண்ணது, ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே நான் எங்கேயாவது கடையில போய் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருப்பாங்க. இந்த வேலையெல்லாம் நானே வீட்டுல உட்காந்து என்னோட சிற்றறிவுல இது பண்றேன். அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கோப்பு என்டர்பிரனர்ஷிப் இருக்கு. இனிமேல் எல்லாம் வேலைக்கு போய் ஒத்த வருமானத்துல குடும்பத்தை ஓட்ட முடியாது. அதனாலதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. கூட இண்டஸ்ட்ரியாவையும் நீங்க ஒரு கரியரா எடுத்துட்டீங்கன்னா இன்னும் உங்களோட சேவிங்ஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜாஸ்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட்.